இந்த பதிவில் ஒருவர் பிறந்த தேதியானது 6-15-24 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது ஒருவர் பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் 6ஆம் எண் வரக்கூடிய நபர்களுடைய லைஃப் டிராவல் எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய ப்ளஸ் என்ன போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். The number 6 stands in symbolism for the planet Venus. 6ஆம் எண் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டால் கடத்திர காரகன் மற்றும் வாகனத்துக்கும் காரகன் சுக்கிரன். அசுரர்களுக்கு குரு. இதனை வெள்ளி என்பர். சில ஜாதகத்திலலாம் பார்த்தா சுக்கிரன் எழுதியிருக்க மாட்டாங்க, வெள்ளி அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்றுதான் இதன் சஞ்சாரம் இருக்கும். இதன் நிறம் வெள்ளை. இது ஒரு நீர் கிரகம். ரிஷபம் துலாம் ஆகிய இரு வீடுகளுக்குரிய சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைகிறது, கன்னியில் நீசமடைகிறது. மேலும் எப்பொழுதும் சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுடனே இணைந்து சஞ்சாரம் செய்யும். சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களில் மிகவும் பிரகாசமானது. வெறும் கண்களுக்கு கூட இந்த சுக்கிரன் என்ற கிரகம் புலப்படும். எனவே இந்த கிரகத்தின் ஆதிக்கம் ஒருவருக்கு நன்மை செய்கிறது. இந்த நம்பர், அதாவது இந்த தேதியானது அவருக்கு ப்ளஸ்ஸாக அமைகிறது என்று எடுத்துக்கொள்வோம். அவருக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்கிறது, சுக்கிரன் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று நாம் ஒரு சொல்லடையாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதாவது கம்ஃபர்ட், லக்ஸுரி, உலகத்தில் உள்ள உல்லாசங்கள், நாகரிகமான இவர்கள் ஜொலிக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை பெறக்கூடியது. லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். அதைப்போல் அந்த வாசனை திரவியங்கள் பூசிய நபர் பின்னாடி தான் வந்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல், அந்த அரோமா என்பது அவர் வருவதற்கு முன்பே வந்துவிடும். இந்த தேதியில் பிறந்த ஒரு நபரை 5 மணிக்கு நாம் வெளியே கிளம்ப வேண்டும் என்று பிளான் பண்ணினால் 4 மணிக்கே நாம் கிளம்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இவர் 5 மணிக்கு ரெடி ஆவார். இந்த சீக்கிரட்டை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் நடப்பதற்குள் ஒரு 4-5 தடவையாவது கண்ணாடியை பார்க்குறாங்க ஒருத்தங்க. கண்ணாடினா இப்போல்லாம் கண்ணாடியில் யார் பார்க்குறா? மொபைல் கேமராவை அப்படியே செல்ஃபி கேமராவில் ஆன் பண்ணி பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த தேதியில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு நாம் சொல்லிவிடலாம். நிறைய அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம், ரிசப்ஷன், வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம். மாப்பிள்ளை பொண்ணு வாட்டு தனியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு தனியாக செல்ஃபியை வச்சுக்கிட்டு அந்த லைட்டில் போய் நின்று விதவிதமாக தன்னை ஃபோட்டோ எடுத்து அலங்காரம் மேக்கப் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டைலை பார்த்தா அந்த பொண்ணு தான் மணப்பொண்ணா இல்லை இந்த பொண்ணு தான் மணப்பொண்ணா என்ன நமக்கே ஒரு டவுட் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு என்பது இவர்களிடம் காணப்படும். சுக்கிர கிரகம் வாசம் செய்யக்கூடிய அந்த பெண் காட்டக்கூடிய அந்த ஆடை அலங்காரங்கள், அந்த கம்ஃபர்ட், லக்ஸுரி, அதாவது ரொம்பவும் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சாதாரண விலை கம்மி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அந்த கலர் காம்பினேஷன், அந்த ப்ரெசன்டேஷன், அதுக்கு மேட்சிங்காக அவங்க இன்றைக்கெல்லாம் என்னென்னமோ அக்சசரிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது பேர்லாம் எனக்கே என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அந்த ஹேண்ட்பேக் கலராக இருக்கலாம், அந்த செப்பலாக இருக்கலாம், அல்லது அந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களாகவும் இருக்கலாம். ஒரு ஒரு ஃப்ளையிங் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக, அதாவது இந்த உலகம் எனக்குத்தான், இதில் உள்ள சுகபோகங்கள் எல்லாமே எனக்குத்தான், இதை அனுபவிப்பது தான் என்னுடைய நாட்டம் என்று ஒரு போக்கு இவர்களிடம் காணப்படும். அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பதில் இவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம் என்பது காணப்படும். எப்பொழுதுமே பார்ப்பதற்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார்கள். அவர்களையே ரசித்து ரசித்து ரசித்து
மெருகேற்றி அந்த படைப்பு திறனின் உச்சம் என்னவோ அதனை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எல்லாரும் பசிக்கு உண்ணும் பொழுது இவர்கள் ருசிக்கு உண்பார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு குறி இவர்களிடம் காணப்படும். தேவையான விஷயங்களை மட்டும் இவர்கள் வைத்து கொள்வார்கள். தானம் செய்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. அழகு உணர்ச்சி என்பது இவர்களிடம் மிகவும் அதிகமாக தனித்துவமாக ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக காணப்படும். பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், இவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்வதில் அதிகமான ஈடுபாடு உண்டு. ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை எப்படி நம்ம ஒரு ரொம்பவும் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆனால் அதே நேரத்தில் ஜெயித்து விடணும். கடுமையாக வெயிலில் போயோ ஒரு வேர்வை சிந்தியோ கடுமையான உடல் உழைப்பெல்லாம் இல்லாமல் மினிமமான உடல் உழைப்பு, ஆனால் மேக்சிமம் சக்ஸஸ். அதுக்கு எந்த டைமில் போகலாம், எவரை எப்படி கையாள்வது என்பது இவர்களுக்கு எளிதாக வந்துவிடும். நிறைய இவர்கள் வாகனங்கள், லக்ஸுரியான வாகனங்கள் வைத்திருப்பார்கள். புதிதான அந்த மாற்றங்களை எல்லாம் வெகு சீக்கிரமாக இவர்கள் கிரகித்து கொள்வார்கள். நாம் இவர்களிடம் அன்பாக நடந்தால் இவர்கள் மிகவும் அன்பாக நம்மிடம் அதே அன்பை இவர்கள் ரெசிப்ரோகேட் செய்வார்கள். நிறைய கல்வி தகுதிகளில் முன்னேறி தங்களை உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் இந்த தேதிகளில் பார்க்க முடியும். எப்பொழுதும் புன்னகை பூத்த வண்ணம் இருக்கக்கூடிய இவர்களிடம் தன்னம்பிக்கையாகவும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற ஒரு குணமும் இவர்களிடம் காணப்படும். இவர்களது வசீகரமான தோற்றம் என்பது அனைவரையும் கவரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் காணப்படும். சுதந்திர உணர்ச்சி என்பது இவர்களுக்கு அதிகம் உண்டு. அந்த சுதந்திரத்துக்குள் மற்றவர்கள் உள்ளே வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். தே லிவ் இன் their own living space. மேலும் உயர் பதவியில் உள்ள நபர்களின் நட்பு இவர்களுக்கு உண்டு. அதன் மூலம் பல காரியங்களை இவர்கள் சாதித்து கொள்வார்கள். ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த கியூலெல்லாம் இவர்கள் போய் நிற்க மாட்டார்கள். எந்த உயர் அதிகாரியின் பெயரை சொன்னால் அதனை பைபாஸ் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போக முடியும் என்பது இவர்களுக்கு தெரியும். ஒரு சினிமா தியேட்டருக்கு போனால் கூட அந்த லைன்லலாம் நிற்க மாட்டார்கள். வெகு ஈஸியாக ஸ்மார்ட்டாக இவர்கள் செல்ல வேண்டிய இடம் எதுவோ அந்த இடத்துக்கு இவர்கள் சென்று விடுவார்கள். இவர்களுக்குள்ள நிறைய சோகங்கள் துக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனை இவர்கள் பெரிதாக வெளியே காண்பிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு மனதளவில் திருப்தி அடைய வேண்டும். அவ்வாறு இவர்கள் திருப்தி அடைந்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய முழு வெளிப்பாடு, இவர்களுடைய முழு ஆற்றல் இவர்களது பணியில் காணப்படும். எப்பொழுதும் அமைதியான அழகான சூழ்நிலைகளை இவர்கள் அதிகம் விரும்புவார்கள். இவர்களை பெரும்பாலும் இந்த வீண் வாதங்கள், வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகளில் நாம் அதிகம் காண முடியாது. தாங்கள் இறங்கக்கூடிய காரியங்களில் முழு வெற்றி அடைய வேண்டும் என்பதில் இவர்கள் இரவு பகல் பாராமல் உழைப்பார்கள். சட்ட திட்டங்களை மீறாமல் செயல்படுவார்கள். அலுவலகம் மற்றும் அவர்களுடைய வீடாக இருந்தாலும் ஒரு தனி கலை நயம், அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகத்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் பொருளாக இருந்தாலும் அதனை வைக்க வேண்டிய இடத்தில் பக்குவமாக வைத்து அனைவரது பாராட்டையும் இவர்கள் பெற்றுவிடுவார்கள். தன்னிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு சுத்தமாகவும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்றும், ஒருவேளை அவர்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் என்பது போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த யூனிஃபார்ம் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேண்டும் என்ற அளவில் இவர்கள் தங்களுடைய அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். இந்த தேதியில் பிறந்திருந்த ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் ஒரு பியூட்டி பார்லர் வைத்திருக்க
இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு என்னென்ன ரகசியங்கள் நுணுக்கங்கள் தெரிந்திருக்குமோ அதே அளவுக்கு பக்குவங்களும் விவரங்களும் இந்த பெண்ணும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும். இவர்கள் பெரும்பாலும் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை அதிகம் விரும்பி அணிவார்கள். இவர்களுக்கு இந்த ஸ்வீட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் போன்ற விஷயங்களில் அதிகமான பிரியம் உண்டு. சினிஃபீல்டு, மாடலிங் சம்பந்தப்பட்ட துறைகள், இந்த ஷோ மீடியா, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இந்த ஊடகங்கள்லாம் ஏதாவது ஒரு சாதனை பண்ண வேண்டும். நிறைய பேர் அதில் சாதித்திருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த சாங்ஸ் பாடுறது, இல்லைன்னா வீடியோஸ் போடுறது, அதன் மூலம் ஏராளமான மக்களை நம் பக்கம் திருப்புவது என்று இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், அதாவது அது ஃபேஷன் ஜுவல்லரியாக இருக்கலாம், ஜுவல்லரியாக இருக்கலாம், இல்லை கார்மெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் போன்ற துறைகளில் எல்லாம் இவர்கள் ஜாம்பவான்களாக ஜெயிப்பார்கள். மேலும் இவர்கள் கான்டாக்ட்ஸ், இவர்களுடைய தொடர்புகளை வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் சாதிப்பார்கள். ஃபுட், ஹோட்டல்ஸ் போன்ற துறைகளிலெல்லாம் இவர்கள் முன்னோடிகளாக திகழ்கிறார்கள். இந்த அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்புத்தன்மை என்பது இவர்களிடம்தான் ஊறுகிறது. அதன் ஊற்று இவர்கள்தான் என்று சொன்னாலும் மிகையாகாது. இதை இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போகும் பொழுது இது என்ன அம்மா பொண்ணா இல்லை அக்கா தங்கச்சியா அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு அட்ராக்ஷனாக இருக்கட்டும், பலரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களிடம் இருக்குது. பளிச்சென்று இவர்கள் ட்ரெஸ் செய்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் ஓரளவுக்கு லக்ஸரி வந்ததுக்கு பிறகு பிராண்டடான ஐட்டம்ஸ் என்னவோ அதைத்தான் இவர்கள் யூஸ் பண்ணுவார்கள். பலர் நம்மளை கவனிக்கிறார்கள், பலர் நம்மை ரசிக்கிறார்கள். நாம் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் அதனை பலர் நுணுக்கமாக பாராட்டுகிறார்கள் என்ற அளவில் இவர்கள் அதனை எக்ஸிக்யூட் செய்யும் பொழுதே ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த முகப்பொலிவு என்பது இவர்களிடம் ஒரு நல்ல இளமையான தோற்றத்தை எடுத்து கொடுப்பதாகத்தான் இருக்கும். களத்திரக்காரகன் சுக்கிரன் என்பதனால் அந்த கம்ஃபர்ட், லக்ஸரிக்கு ஒரு குறை என்பது இவர்கள் இருக்காது. தங்களது தோற்றத்தின் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் இவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளும் எளிதாக மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்றும், இந்த பொருளை நீங்கள் எங்கே வாங்கினீர்கள் என்று நாம் அவர்களை கேட்க வேண்டும் என்பதையும் கூட அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். பலர் பல வழிகளில், பல விதங்களில் உடற்பயிற்சி செய்து தங்களை ஃபிட்டாக வைத்துக் கொள்கிறார்கள். தங்களது உண்மையான வயதை மற்றவர்கள் கண்டுபிடிக்க கூடாது என்பதில் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். யோசித்துத்தான் இவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்குவார்கள். இறங்கிய பிறகு தீவிரமாக இவர்கள் செயல்படுவார்கள். குடும்பத்தின் மேல் இவர்களுக்கு அதிக அக்கறை என்பது உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எங்கும் எதிலும் ஒரு சுத்தம் என்பதை இவர்கள் எதிர்பார்ப்பார்கள். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பதிலெல்லாம் இவர்களுக்கு பெரிதான ஒரு ஈடுபாடு கிடையாது. ஒரு நல்ல புத்திரர்களை இவர்கள் பெறுவார்கள். பெரும்பாலும் பெண் புத்திரர்கள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. நிறைய இந்த சினிஃபீல்டு சம்பந்தப்பட்டது கலைஞர்கள், கவிஞர்கள், நிறைய பாடகர்கள், மியூசிஷியன்ஸ் போன்ற கலைத்துறையில் உள்ள ஜாம்பவான்கள், அதாவது ஒரு பாடல் பாடி ஏராளமான மக்களை தன் பக்கம் ஈர்த்த நபர்களை நாம் இதில் காணலாம். இதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இதை தவிர நிறைய ஆஃபீஸ் ஜாபில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள், பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், நிறைய ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கூட நாம் இந்த துறைகளில் காணலாம். இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது இந்த 6ஆம் எண்ணுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா பேசிக்கலி தீஸ் பீப்புள் ஆர் வெரி லக்கி. இவர்களுக்கு சின்ன வயசுலேயே மற்றவர்களை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு இந்த தோற்றம் என்பது ஒரு ப்ளஸ் என்பது இவர்களுக்கு தெரியும்.
இந்த ப்ளஸ் பாயிண்டை வைத்து சில காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் என்பதும், மற்றவர்களை விட நமக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் கம்மியாக இருந்தாலும் நமக்கு ஒரு பொது சபையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதை இவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஒரு சிலர் நமக்குத்தான் இப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் முழுவதுமாக கல்வியில் தங்களை ஈடுபாடு இல்லாமல் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். அதாவது முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேங்கிறார்கள். பிறகு இவர்கள் தோற்றத்தால் சாதிக்கிறார்கள். ஆனால் ஏதாவது இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்று வந்தால், இவ்வளவு சாஃப்டாக, இவ்வளவு பொலைட்டாக, இவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த பர்சனுக்கு இவ்வளவு கோபம் இருக்கா? இந்த பொண்ணு பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு இந்த பொண்ணு கோபப்படுமா? அதாவது நாம் அவர்களை சீண்டக்கூடாது. அவ்வாறு நாம் ஏதாவது அவர்களை சீண்டி வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் விட்டால் அதில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக கருதி, பிறகு அந்த ஆப்போசிட் நபரை பழி வாங்குவதற்கு எந்த உச்சத்துக்கு அவர்கள் செல்வார்கள் என்பதை நாம் அப்பொழுதுதான் உணர முடியும். இந்த விஷயத்தை நான் ஏன் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கிறேன் என்றால், இந்த தோற்றம் என்பதும் அதன் மூலம் பலரை நாம் ஈர்ப்பது என்பதும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இதையே வைத்து நாம் எல்லா விஷயத்தையும் சாதிக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்கக்கூடாது. புத்திசாலித்தனத்தை வைத்து தான் நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கேற்றாற்போல் அந்த குழந்தைகளை பெற்றோர்களும் பாசிட்டிவாக ஊக்குவிக்க வேண்டும். நாம் நமது வித்தைகளை காண்பித்து அதன் மூலம்தான் பலரை ஈர்க்க வேண்டும். இந்த தோற்றம் என்பதும் அதற்காக அதிக நேரம், அதற்காக அதிக பணம் செலவு செய்து நாம் ஒரு விஷயத்தை ஜெயிப்பதை தவிர்ப்பது நல்லது. அதையே கேரியராக எடுக்கும் பொழுது நாம் அதை பற்றி யோசித்து கொள்ளலாம். பெரும்பாலும் நாம் புத்திசாலித்தனத்தை வைத்து ஜெயிப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மேலும் இந்த தோற்றத்துக்காக நிறைய நேரம், பணம், மேலும் புகழ்ச்சிக்காக நிறைய நேரம், பணம், மேலும் தன்னை பலர் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய கூட்டத்தையே வைத்து தீனி போடுவதற்கு கூட சில நேரங்களில் இவர்கள் தயாராகி விடுகிறார்கள். இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை இவர்கள் அவாய்டு செய்வது என்பது இவர்களுக்கு நல்லது. உணவுக்கு அடிமையாவதை இவர்கள் தவிர்த்து விட வேண்டும். போதை வஸ்துக்களை இவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏராளமான நபர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள் வெகு எளிதாக போதை வஸ்துக்களில் லயித்து விடுகிறார்கள். பிடிவாத குணம் என்பது கொஞ்சம் இவர்களுக்கு அதிகமாக காணப்படும். பல நேரங்களில் இவர்களுக்கு இல்லை என்று சொல்ல தெரிவதில்லை. ஒருவர் கடன் கேட்கிறார் என்றால் இல்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா அவர் வேறு ஏதாவது ஒரு ரோட்டுக்கு போயிடுவார். இதோ பார்க்குறேன், அப்போ பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஏதோ ஒன்று நடக்கும் என்று அவரும் எதிர்பார்க்கிறார்கள். உல்லாச பிரியர்களாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள் உல்லாசத்துக்காக ஏராளமான விஷயங்களை செலவு செய்கிறார்கள். நிறைய பேர் இந்த பூஜை, மந்திரம், மாந்திரிகம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாமல் ஏராளமான பொருள் மற்றும் நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஆடைகள், அலங்காரங்களுக்கு ஏராளமாக செலவு செய்கிறார்கள். வாகனங்கள் மேல் அதிக நாட்டம் உடையவர்கள் என்பதால் அடிக்கடி வாகனத்தை மாற்றுகிறேன் என்று ஏராளமான நேரம் மற்றும் பணத்தை விரயம் செய்கிறார்கள். இந்த விஷயத்தை இவர்கள் கவனித்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களும் சாதனையாளர்களாக மாற முடியும். இந்த 6, 15, 24, 33 போன்ற எண்களில் பெயர் அமைத்து கொள்வது குறிப்பாக இவர்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் அனுகூலமாக இருந்தால் இந்த எண்கள் என்பது இவர்களுக்கு பெயர்கள் மட்டுமல்லாமல் இவர்களுடைய மொபைல் நம்பர்ஸ், அக்கௌண்ட் நம்பர்ஸ், வெஹிக்கிள் நம்பர்ஸ், வாகன எண்களில் கூட ஒரு லக்கி நம்பராக செயல்பட்டு இவர்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும்.
தனி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ஏராளமான பொருட்களுக்கு கூட இந்த 6ஆம் எண்ணில் நாம் பெயர் அமைத்து பல தலைமுறைகளாக அந்த பொருட்கள் இன்று சந்தையில் ஒரு டாப் பொசிஷனில், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த 6ஆம் எண் ஒருவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் அனுகூலமாக இருந்தால், சுக்கிரன் என்பது அனுகூலமாக இருந்தால், அவர் அணிய வேண்டிய ரத்தினம் என்பது வைரம். ஒரு தரமான வைரத்தை அணிவதன் மூலம் ஒரு அஸ்வமேத யாகத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளிலெல்லாம், குறிப்பாக இந்த ஷோ மீடியா, மாடலிங், சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட துறைகள், கலை சம்பந்தப்பட்ட துறைகள், நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன், ஆர்கிடெக்சர் போன்ற துறைகளெல்லாம் அதாவது கற்பனா சக்தி ப்ளஸ் அழகுணர்ச்சி இரண்டும் சேர்ந்து மின்னக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த 6ஆம் எண்காரர்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, உங்களது நட்புகளுக்கோ உறவுகளுக்கோ 6ஆம் எண்ணில் குழந்தைகள் பிறந்திருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள்.